இப்போ நான் உனக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேங்க, அந்த வீடியோ பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு, பார்த்துட்டு இது கரெக்டாக இல்லை தப்பான்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் உன்னோட விஷயம் கேட்குறேன். சரியா? ரீசன்ஸ் இருக்கும்போது ஒருத்தங்களை பிடிக்குது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஒருவேளை அப்படி இல்லைன்னா, உங்களுக்காக அவங்க எந்த எஃபோர்ட்ஸுமே போடலன்னா, வாட் டு யூ திங்க் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க இப்போ ஒருவேளை ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, உங்களுக்கு அவங்க கிட்ட சில விஷயங்கள் பிடிச்சிருப்பீங்க. வாட் இஃப் அது அவங்க கிட்ட இருந்து போயிருச்சு, அவங்க உங்களுக்காக அந்த விஷயங்கள் பண்ணல, will you still stay? அப்படி என்னால முடியாது அப்படின்னா நிஜமாவே அது லவ் தானா? நீ எனக்கு காதல் கொடுத்தீங்கன்னா தான் நான் உனக்கு கொடுப்பேன். நீ எனக்கு 5 ரூபா கொடுத்தா நான் உனக்கு 5 ரூபா கொடுப்பேன். நீ எனக்கு 10 ரூபா கொடுத்தா நான் உனக்கு 10 ரூபா கொடுப்பேன். இது பேர் காதலா ஃப்ரெண்ட்ஸ்? டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப் தானே இது. உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லப்பா, நீ எனக்கு எதுவுமே பண்ணலினாலும் பரவாயில்லப்பா, ஐ வில் ஸ்டில் ஸ்டே அப்படிங்கிறது வந்துட்டு கேட்கறக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து நமக்கு எஃபர்ட்டே போடாட்டியுமே ஒருத்தவங்களை பிடிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் நல்லவா? ஆமாம். நம்மளுக்கு எந்த எஃபெக்ட்டுமே போடலை, ஆனால் ஒருத்தவங்களை பிடிக்குது, காரணமே இல்லாமல் பிடிக்கிறது தான் இல்லவா? ஆனால் எனக்கு லவ் பண்ணா அது வேஸ்ட் இல்லை. எனக்கு இதில் பண்ணுவாங்க, இதை எனக்கு பண்ணுவாங்க, அவங்க அப்படி பண்ணுவாங்க, இங்கே கூட்டிட்டு போவாங்க, இங்கே அழைச்சிட்டு வருவாங்க, இதெல்லாம் எனக்கு செஞ்சு தருவாங்க அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். இதெல்லாம் நமக்கு கொடுத்தாதான் நம்ம லைஃப்ல நல்லா இருக்கும், ஜாலியா அப்படிங்கிற மைண்ட் செட்டு ஒரு சில பொண்ணுங்களுக்குள்ள இல்ல. நார்மல் இல்ல. ஃபர்ஸ்ட் உனக்கு ஆராயிறது மூலமா இது ஓகே, அதான் ரேண்டமா பாக்குற வரைக்கும் ஆமா லவ் பண்றவங்கன்னா பார்க்காம வந்து நமக்கு அவங்க கூட இருந்தாலும் உண்மையிலே வந்து நம்ம உள் மனசு வந்து அவங்க கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குல்ல, அதனாலதான் எந்த காரணமும் இல்லாம அவங்களுக்கு பிடிக்குது. ஆனா பழக ஆரம்பிச்சிடனா காரணம் காதல்னு ஒன்று வர்றதுக்கோ மதிப்புன்னு ஒன்று வர்றதுக்கோ எது வர்றதுக்குமே ஒரு ரீசன் இருக்கும். சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அழுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா உணர்ச்சிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அது எப்படி காரணமே இல்லாமல் காதல்னு ஒன்று வரும் சொல்லு? இதுக்கு என்ன அந்த கமிட்மெண்ட் தான். எதையுமே எந்த எஃபர்ட்டுமே போடாட்டியும் ஒருத்தவங்க மேலே காதல் வருதா, அதுக்கு பேர் தான் காதலாம். எஃபர்ட் அப்படி எஃபர்ட் போட்டால் அதுக்கு அப்போ ஒருத்தவங்களை பிடிக்குதுன்னா அதுக்கு பேர் வந்து இது என்ன கொடுக்கல் வாங்கலா இது அதுன்னு சொல்கிறாங்க. யாருமே கண்டிப்பாக அப்போ நம்ம ஒரு பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோமே கூட அவங்க நம்மளை சரியாக வளர்க்கலை, மற்றவங்க ஒரு இந்த சிஸ்டமேட்டிக்கே நம்ம சொசைட்டியோட சிஸ்டமே எக்ஸ்பெக்டேஷன் தான். அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்போ எல்லா உறவுகள்கிட்டையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்க மேலே வந்து ஒரு மரியாதை வரும். நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும்போது நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு மரியாதை வரும். சரியா? அந்த எஃபர்ட்டு தான் லவ்வே. எஃபர்ட் கமிட்மெண்ட்டுக்கான எஃபர்ட் தான் லவ். அந்த காரணங்கள் தான் லவ். அதை விட்டுட்டு உருட்டிட்டு கிடக்குறானுங்க சோஷியல் மீடியாவில். பார்த்த உடனே வர்றது தான் லவ், எந்த காரணமும் இல்லாமல் தான் வர்றது தான் லவ். இதை பார்த்து எவ்வளோ பிள்ளைங்க கெட்டு போகுது தெரியுமா? காரணம் வேணும், வாழ்கிறதுக்கே காரணம் வேணுன்ற போது எல்லா உணர்ச்சிக்கும் சும்மா எழுதிட முடியுமா? சும்மா சிரிச்சிட முடியுமா? அப்புறம் எப்படி காரணம் இல்லாம காதல் வரும்ன்றானுவா? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா வைக்கணும், அப்பதானே 4 பிள்ளைய தெரிஞ்சுக்குமோ. சின்ன குழந்தைங்கள்லாம் இதை பார்த்துட்டு பார்த்தோன்னே வர்றதுதான் காதல் நினச்சிக்காதுங்க. எதுவுமே உனக்கு பண்ணாட்டியோ நான் இவங்க பின்னாடியே போறதுதான் காதல் நினச்சிக்காதுங்க. இப்படியே சொல்லிட்டு இதெல்லாம் யார் பேசுவா நம்மள விட்டா சொல்லு? நீங்க நானும் வேணா பேசிட்டு இருக்கலாம், ஆனா அடி வாங்குறது கன்ஃபார்ம். பார்த்துக்கலாம் விடு.